ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 394வது நாமா ஓம் ஸ்ரீ பிரபா ரூபாயை நமஹ ஓம் என்பதாம். சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலத்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம். ஓம் பிரபா ரூபாயை நமஹ என்னும் நாமா பற்பல இடங்களில் வித்தியாசமான பொருட்களில் அன்னை காண்பித்து கொடுத்தாள். மேலே குறிப்பிட்ட வரி வேதத்தில் ஸ்ரீ சுக்தத்தின் 5வது ஸ்லோகத்தின் முதல் வரியாகும். சந்திராம் என்னும் வார்த்தை நிலவை மட்டுமல்ல, அந்த நிலவையை தோற்றுவித்த அன்னையை குறிப்பதாக அதற்கு பாஷ்யம் பொருள் எழுதிய ஆசிரியர் நஞ்சியர் கூறுகிறார். சதி ஆஹ்லாதனே, மகிழ்ச்சியை தோற்றுவிப்பாள் அன்னை. எதன் மூலம்? நிரதிசய ஆனந்த ரூபாம், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தமே உருவானவள். அதை சுபாஸ்ரய மங்கள விக்கிரகாம், எப்பொழுதும் புனிதமான சுப ஆசிரய மங்களமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உருவம் கொண்டு வருவாள் என்கிறார். அடுத்து பிரபாசாம் என்னும் சொல் பிரபா ஒளி பொருந்திய, பிரகிருஷ்டதையா பாசமானாம், பிரகிருஷ்டதையா மிக உயர்ந்த ஒளியுடன் கூடியவள். ஆனால் பாசமானாம் கண்களுக்கு குளிர்ச்சியாக, ஜுவலந்தீம் பிரகாசிப்பாள். பக்தர்களின் மனத்தில் ஒரே சமயத்தில் குளிர்ச்சியுடன் கணக்கில் அடங்காத சந்திரன்கள் ஒரு சேர உதிர்த்தாற்போல் தேஜஸ்வினியாக இருப்பாள். இந்த காண கிடைக்காத காட்சியை அனுபவிக்கிறார் மூககவி. அவரது வார்த்தைகள் எதுவை? கலாவதி கலாபிருதோ முகுடசீம்னி லீலாவதி ஸ்பிருகாவதி மகேஸ்வரே புவன மோகனே பாஸ்வதி பிரபாவதி ரமே சதா மகித ரூபசோபாவதி துவராவதி பரே சதாம் குரு கிருபா அம்பு தாராவதி. இந்த வரிகள் மூலம் அவள் கலாவதி என்கிறார். சூரிய சந்திர அக்னிகள் நேத்திரங்கள் மட்டுமல்ல, அவற்றின் கலைகளும் அவள்தான் பிறப்பித்தாள் அவற்றை. மகுடத்தில் சந்திர கலையை சூட்டி அழகு பார்த்து கொள்ளுவாளாம். அதனால் ஓம் ஸ்ரீ பிரபாரூபாயை நமஹ ஓம் என்று சொல்லலாம். சூரியனையும் விழவில்லை, சூரியனது கலைகளை ஒளி பொருந்திய அவளது வடிவழகில் அடக்குவாள். அக்னியின் கலைகள் எப்பொழுதும் அவள் புத்தம் புதிதாக இருக்கும் தன்மையாக மாறும். இப்படி லீலை செய்வதால் அவள் லீலாவதி. ஸ்பிருகாவதி என்றால் சிவனுடன் ஐக்கியமாவதால் ஸ்பிருகாவதி, அதையே உறவாக கருதுபவள். உலகின் மாந்தர் அனைவருக்கும் பிரியத்துடன் பாஸ்வதியாக இருப்பாள், ஒளியாக இருப்பாள். ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பிரபாவதியும் அவள்தான். சோபாவதி, ஒளி மட்டுமல்லாமல் மிக வேகமாக அடியார்க்கு உதவுவதால் துவராவதி, சோபாவதி துவராவதி. குருவாக நின்று அருள் மழையை பொழியும் அம்பு தாராவதியும் அவளே. அதனால்தான் அன்னையை திருவொற்றியூரில் விளங்கும் வடிவுடைய அம்மனான அன்னையை அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை என்றாரோ வள்ளலார். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.